ஹாய் காய்ஸ், நான் உங்க இது பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஃப்டியோட கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். ஓகே, ஆக்சுவலாக எஃப்டியில் நான் இப்போ அமௌண்ட் போகிறேன். இதில் நான் என்கிட்ட ஒரு 20 lakhs இருக்குது. நான் அது ஒரு நல்ல இதில் போடணுன்னா நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் 7.1% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ நான் 20 lakhs என் கையில் இருக்குது. நான் அதை என்ன பண்ணணும்னு தெரியலனா, நீங்கள் எப்பயுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 20 lakhs இன்கேஸ் அமௌண்ட் எதனா இருக்குதுன்னா அதை லம்சம்பாக ஒரே இதில் போடாதீங்க, அதை பிரித்து போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிய போகிறேன். ஆக்சுவலாக ஒருத்தவங்க 20 lakhs வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஒரே டைம் அவங்க போட்டாங்க. ஒரு டைம் அவங்க போடும்போது அவங்களுக்கு இயர்லியாக வட்டி 1,40,000 வருது. மந்த்லியாக 11,700 வருது. ஓகேங்களா? இதுக்கு டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சிலது டேக்ஸ் பேமெண்ட் இருக்குது, சிலது டேக்ஸ் பேமெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஒரு 12 lakhsக்கு மேலே இயர்லிக்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் 50K பர் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 50,000 அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 1 lakh மேலே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் எம்ப்ளாயி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு 12.75 lakhs வரைக்கும் நோ டேக்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா கால்குலேஷன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒரு 20 lakhs அவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு வட்டி 1,40,000 வருது. ஸோ அப்போ ஆனுவலாக அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா அவங்கக்கிட்ட அவங்க ஆல்ரெடி ஏர்ன் பண்ணுறது 10 lakhs அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது கூட ஒரு வட்டி மட்டும் 1,40,000 வந்துச்சுன்னா ஓவரால் 11,40,000 இருக்குது. ஸோ அப்போ இவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். இதே டிடிஎஸ் 10% அவங்க பிடிப்பாங்க. 14,000 அவங்க பிடிச்சிருப்பாங்க. அது ஜீரோ லயபிலிட்டின்னு சொல்லிட்டு அது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி எடுப்பாங்க. அது ரீஃபண்ட் பண்ணலாம். ஆனால் அதை நிறைய பேர் பண்ணவே மாட்டுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆனுவல் இன்கம்மே அவங்களுக்கு 18 lakhs வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எம்ப்ளாயாக இருந்தால் 12,75,000 12,75,000 கீழே இருந்தால் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. இவங்க 18 lakhs ஆல்ரெடி 12க்கு மேலே போயிடுச்சு. ப்ளஸ் இது இல்லாமல் வட்டி 1,40,000 வருதுன்னா 19,40,000 வருது. ஸோ அப்போ இவங்க ஃபுல் அமௌண்ட்டுக்கு இவங்க பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வட்டி எவ்வளோ வருதுன்னா 1,40,000 வருதுல்ல, இந்த வட்டிக்கு 20% மட்டும் இவங்க பெனால்ட்டி பே பண்ணால் போதும். டேக்ஸ் பே பண்ணால் போதும். அப்போ எவ்வளோனா 28,000 இவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட சொல்லியிருந்தேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2 lakhs ஃபுல்லாகவே அவங்க போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ 20 lakhs ஃபுல்லாகவே ஒரே இதில் போட்டிருந்தா, ஸோ அப்போ லம்சம்பாக ஒரே இதில் போயிடும். இன்கேஸ் அவங்க ஒரு 6 lakhs வச்சுருக்காங்க. 6 lakhs பிரித்து 3ஆக போடுறாங்கன்னா, ஓகேங்களா? 3ஆக போட்டாங்கன்னா ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு இப்போது 6 lakhs அவங்க வச்சுருக்காங்க. 6 lakhs 7.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து 1.5 இயர்ஸ்க்கு அவங்க கட்டி 3 years அவங்க கட்டணும். ஆனால் அவங்க 1.5 இயர்ஸில் அவங்க பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்குன்னா 2 lakhs பர் இயருக்கு 2,13,320 rupees அவங்களுக்கு வந்திருக்கணும். 20 lakhs அவங்க வச்சுருந்தாங்கன்னா. ஸோ அப்போ அவங்க 6 lakhsக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் இயருக்கு. அப்போ அவங்க கம்மி தான் அவங்க பே பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு 7.5 கொடுக்காம இப்போ 6ஆக கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்க 54,000 அவங்களுக்கு வந்திருக்கும். பெனால்ட்டி அவங்க எவ்வளோ பே பண்ணால் 0.1% வரைக்கும் அவங்க பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 67,500. ஸோ இது அவங்களுக்கு ஓவராலாக அவங்களுக்கு பர் இயருக்கு வர வேண்டியது. இப்போ உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க 2 lakhs வச்சுருக்காங்க. ஓவராலாக அவங்க 6 lakhs வச்சுருக்காங்க. 6 lakhs பிரிக்கிறாங்க, 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகே, 2 lakhs அப்படியே பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக 6 lakhs ஒரே இதை லம்பாக போட்டிருந்தாங்கன்னா, லம்சமாக போட்டிருந்தாங்கன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 5 years அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு 2 yearsலேயே அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அப்போ இது ஃபுல்லாகவே அவங்க பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? குறிப்பிட்ட
பெர்சன்டேஜ் வந்து அவங்க இதுக்கு வந்து 7.1% ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அப்போ அவங்க 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, 6.5ஓ இல்ல 6ஓ தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ, அப்போ உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. இந்த வட்டி தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, அதுக்கேத்த வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இதுவே வந்து நீங்க 3 இதுவா ஸ்ப்ளிட் பண்ணி நான் தான் சொல்லியிருந்தேன்ல, லம்ப் போடாதீங்க ஒரே டைமா. நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி போடுறீங்க. இத வந்து 1 இயரா போடுறீங்க. இத வந்து 2 இயர்ஸா போடுறீங்க. இவர வந்து 3 இயர்ஸா போடுறீங்கன்னா, இப்ப நீங்க 1 இயர் போட்டுட்டீங்க. ஓகேங்களா? 1 இயர் போட்டு, எனக்கு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. நீங்க இத வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க இத வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு இத நீங்க போட்டுட்டு வரீங்க. ஓகேங்களா? போட்டுட்டு வரும்போது, இதனுடைய அமௌண்ட்டும் உங்ககிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதிக பெர்சன்டேஜ்ல உங்ககிட்ட இருக்கும். இப்ப இது வந்து நீங்க 2 இயர்ஸ் பே பண்ணிட்டீங்க. 2 இயர்ஸ் இருக்கு. ஸோ 1 1/2 இயர்ஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிட்டீங்க. 1 1/2 இயர்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க. அப்போ மீதி வந்து 6 மந்த் மட்டும் இருக்கு. 6 மந்த் இருக்கு. ஸோ 6 மந்த்துக்கு உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா, 22,500 வந்து உங்களுக்கு வந்து இயர்லி வட்டி வந்திருக்கும். ஓகேங்களா? இயர்லி வட்டி வந்திருக்கும். ஆனா வந்து நீங்க வந்து 6 மந்த் இன்னும் கேப் இருக்கு. ஸோ 6 மந்த் கேப் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 18,000 மட்டும் தான் உங்களுக்கு வந்து 1.5 இயர்ஸ்ல உங்களுடைய வட்டி. அப்போ உங்களுக்கு இதில நீங்க அத மைனஸ் பண்ணீங்கன்னா, 4,500 மட்டும் தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். இதுவே மீதி உங்களுக்கு இதுவும் உங்க கையில இருக்கு. இதுவும் வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, அப்போ இது ரன் ஆயிட்டுருக்கு. இது நம்ம கையில இருக்கு. இத நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இன்கேஸ் லம்பா போட்டிருந்தீங்கன்னா, ஃபுல்லாவே நீங்க பிரேக் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு எதுவுமே வட்டி வராது. நஷ்டம் மட்டும் தான் வரும். ஸோ, இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எதனா வேணும்னா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். தேங்க் யூ.